என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பிரியா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு காஃபி கொண்டு கொடு மக்களே. என்ன என்ன கனி? அப்படியே முழுங்கிறாத, கண்ணு பற்ற போகுது. என் பொண்டாட்டிக்கு என் கண்ணு பட்டா ஒன்னும் ஆகாது. டாக்டர் தம்பி, என்ன இதுவரைக்கும் எங்க பிரியாவை பார்த்ததே இல்லாத மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்குதியா? டாக்டரே, காஃபி ஆறிட போகுது, காஃபி எடுத்துக்கோங்க. பிரியா, என்ன என்ன மாமான்னு கூப்பிடு. இக்க மாமான்னு கூப்பிடு. சொல்லுங்கப்பா. சஞ்சய் பக்கத்துல உட்கார் மக்களே. இக்க அழகா இருக்க. ஓய் பொண்டாட்டி, அழகா இருக்க. அப்புறம் இப்பவாது சொல்லலாம்ல, ஐ லவ் யூ மாமான்னு. யார யாரு? நான்லாம் சொல்ல மாட்டேன். பிரியா, உனக்கு பூ வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ மாமான்னு சொல்லிரு. சஞ்சய், எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா என்கிட்ட பேசிட்டே இருக்காதுங்க. இது நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்காமன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியுமா? அப்புறம் என்ன, பூவை வச்சிடலாம் இல்ல? ஆமாமா, டாக்டர் வேற பிரியாவை முழுங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உட்டா இப்பவே கூட்டு போவார் போல எல்லாம் இருக்கு. அப்புறம் பொண்ணுக்கு பூ யாரு வைக்கிறது? டாக்டருக்கு இங்க ரெண்டு தங்கச்சி நிக்காவ. தங்கச்சி தானே பூ வைக்கணும். இக்கா வா. நான் வேண்டாம். ஏன், நீ தானே தங்கச்சி. கனி, வந்து பிரியாக்கு பூ வை. என்ன நானா? கனி, அதான் பூ வைக்கிறதுக்கு ஒண்ணு கூப்பிடியாவே இல்ல. போ. என்ன சாராக்கா இருக்கா இல்ல? சாராக்காவே வைக்கட்டும். நீ வைன்னு சொல்றேன் இல்ல. சாராக்கா இருக்கும்போது நான் எப்படி வைக்க முடியும்? கனி, நான் இப்ப பொண்ணு வீட்டு பக்கமா எல்லாம் நிக்கிறேன். அதுக்கு தான் சஞ்சய் ஒண்ணு முறைய அந்த பக்கம் கூப்பிட்டது. நீ தான் வைக்கணும், நீயே வை. கனி மக்களே, அதான் எல்லாரும் சொல்லியாவே இல்ல. பூவை வை. என்ன என்னை பூ வைக்க போறேன்னு சொல்லிட்டு என்னால அண்ணினெல்லாம் கூப்பிட முடியாது. எப்போ மாதிரி தான் கூப்பிடுவேன். சித்தி, கனி பூ வைக்கிறதுக்கு இவ்வளவு வெக்கப்படியா? அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டா இல்ல. அதான் திடீர்னு அண்ணின் ஏதாவது கூப்பிட வச்சிருவாங்களான்னு பயந்துட்டா. என்ன வைக்கலாம்ல? அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்கா, உந்தன் காலில் வெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி. அதான் பூவெல்லாம் வச்சாச்சுல, மேற்படி பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோம். பையனோட அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய எல்லாரும் இருக்கீங்களா? நீங்களே ஒரு நல்ல நாளா பாத்துருங்க. பொண்ணுக்கு நல்லது கெட்டதுன்னு பாக்குறது எல்லாமே நீங்க தான். கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணுமா, இல்ல இடையில நிச்சயம் ஏதாவது வைக்க புரியலா? நிச்சயம் வச்சுதானே ஆகணும். இல்ல சிலரெல்லாம் இந்த பூ வைக்கிறதே நிச்சயம் மாதிரி முடிச்சிருவாவ. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நிச்சயதார்த்தம் வைக்கணும். அப்பனா ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே சொல்லிருங்களா? ஆமா, நீங்களே ஒரு நல்ல நாளா சொல்லிருங்க. எல்லாருக்கும் வசதியான நாளா வைக்கணும். ஏதாவது லீவு நாள சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வேலைக்கிழமை ஆயிட்டு, வர ஞாயிற்றுக்கிழமையே நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டியா? வெள்ளி சனி என்னமா 2 நாள் தானே இருக்கு. நிச்சயம் தானே, 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிடலாம். ஆமா, ஏற்கனவே நடக்க இருந்த பூ வைக்க ஏற்பாடெல்லாம் தள்ளி போயிட்டு, அதனால எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கிறது நல்லது தானே. என்ன குட்டிமா, சம்மதமா? நான் சம்மதம் இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவீங்களா? அப்படியே தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டு வருவேன். ரொம்பதான். பாக்குறியா? என் டாக்டர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அடியே, இனிமையெல்லாம் தாங்காது பத்துக்கா. ஹலோ, அதுக்குள்ள என்னடே அவசரம்? உங்க கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். எலி, சும்மா இரு. பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனையும் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் தனியா பேசணும்னு ஏதாவது இருந்ததுன்னா தனியா பேசிட்டு வரட்டு. முரண் ஒண்ணு இருக்குல்ல. இவ பேசாததே இனிமே பேச போறாவ. என்ன சஞ்சய், தனியா ஏதாவது பேசணுமா? ஆமாப்பா. அதானே அவர் எங்க விட்டு வைப்பாரு? ஏன் டாக்டரே, அதான் டெய்லி பேசிட்டு தானே இருக்குதியா? இன்னைக்கு புதுசா என்ன பேசிட போறியா? சஞ்சய், பொதுவா ஏதாவது பேசணுமா? அப்பா, இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது கருத்து இருக்கும்ல? நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமைன்னு குறிச்சாச்சு. பெரியவங்க உங்க விருப்பம் தான்ப்பா, எங்களுக்கு சம்மதம் தான். எப்படியும் நிச்சயம் முடிஞ்சு 2-3 வாரத்துல கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவோம். சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. பிரியா, உனக்கு? பெரியவங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். இனிமே ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வாங்க. அவரு சும்மாவே பக்கம் பக்கமா பேசுவாரு, இதுல சொல்லவா வேணாம்? போமா. எதுக்கு என் யாரை எப்படி கேவலப்படுத்துதியா? கேவலப்படுத்தனா? ஆமா, பேசுறதுக்கு என்ன இருக்கு? சாரா எப்படி கிண்டலா பாக்க பாத்தீங்களா? அவ கிடக்கா டியூப்லைட். எல்லாம் பேசியாச்சுல, இனிமே தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு?
இப்ப வர புரிய இல்ல வேற பிள்ளைய கூட்டு போட்டா? ம், கூட்டு போய் தான் பாருங்களேன். ஆஹா, கூட்டு போகும்போது தெரியும். என்னைய தவிர வேற யாரையாவது மனசுல நினைச்சியான்னு தெரிஞ்சாலே சோத்துல விஷந்தானோ? கண்டிப்பா. சஞ்சய் போய் பேசிட்டு வாங்க. நாங்க நல்ல நாளா கல்யாணத்துக்கு பார்த்து வைக்கோம். மேற்படி பேச வேண்டியதே நாங்க பேசி முடிச்சிருவோம்ல. போமா. டாக்டரே, விட்டா தூக்கிட்டே போயிருவியா போல. வாய மூடாம்டி. என்ன சும்மா கிண்டலுக்கு தானே. ராஜி வந்ததுல இருந்து அமைதியா இருக்க. நான் ஏதாவது பேசினா வேற மாதிரி ஆயிடும். நிச்சயத்துக்கு நாள் குறிச்சாச்சுல, இனிமே அப்படியே கையோட கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிருங்க. உனக்கு எல்லாம் சம்மதம் தானே? அவன் சந்தோஷம் தான் எனக்கு. பிரியா கூட வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு அவனே சொல்லிட்டான். அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இனிமே அவனை கொடுக்காதான் நம்ம பொறுப்பு. ஏதாவது ஒரு நல்ல நாளா நீங்களே பாத்துருங்க. இந்த மாசத்திலேயே 3 நல்ல நாள் வருது. 3 நாளே நான் சொல்லிக்கிட்டேன். அதுல உங்களுக்கு விருப்பமான நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கிடுங்க. February 14, February 17, பிறகு 24ஆம் தேதி. 3மே இந்த மாசத்துல உள்ள நாள் தான். எது வேணாலும் குறிச்சுக்கிடுங்க. 3 நாள்ல எல்லாருக்கும் வசதியான ஒரு நாளா பார்த்து சொல்லியும். ஆமா, பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. பொண்ணுக்கு எந்த நாள் வசதியா இருக்குமோ அந்த நாளா பார்த்து வைங்க. வசந்தி பேசி முடிச்சிட்டாவ. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு. சாப்பிடறதுக்கு நான் எல்லாரையும் கூட்டு வரேன். நீ அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. ஆட்டுக்கா. ஏன் இது வரைக்கும் பாத்துட்டு இல்லாத மாதிரி பாத்துட்டு நிக்கீங்க? ஏண்டே, நான் பாக்கிறதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? ஒரு மாதிரி இருக்குல்ல. அழகா இருக்கிறியா, அதான் பாத்துட்டே நிக்கேன். பாப்பீங்க. என்னவளே? ஆ? என்னவளே அப்படின்னா? அப்படின்னா உன்னதான் கூப்பிட்டேன். என்னையா? இனிமே நீ என்னவள் தானே, அதான் என்னவளேன்னு கூப்பிட்டேன். காத்திருந்து கிடைச்ச பொக்கிஷம்லாம். ஆனா உன் முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியுது. கண்டிலா என்ன பார்த்து இவ்ளோ நேரம் ஆகுது, இப்பதான் பாக்குறியா? பொட்ட காணல. அப்புறம் ஏய், மூக்குத்தி எங்க? மூக்குத்தி இந்த சாரை புடுங்கி வச்சுட்டா. ஏன்? என்னைய மாதிரி அவளுக்கும் உன் மூக்குத்தியில ஒரு கண்ணுதான் போல. மூக்குத்தி வச்சா பாட்டி மாதிரி இருக்கணும். என் குட்டிமாவ பாட்டினா சொன்னா? மூக்குத்தி வச்சா அப்படிதான் இருக்கணும். அதான் புடுங்கிட்டு விட்டுட்டா. எப்பவுமே என் பிரியா அழகு தானே. அது எங்க அம்மாக்கு மூக்குத்தி தெரியுமா? இனிமே எப்படியாவது அவள்கிட்ட இருந்து வாங்கி நான் திருப்பியும் போட்டுருவேன். அதெல்லாம் இருக்கட்டே, என்ன பேசணும்னு கூட்டு வந்தீங்க? ஏன், ஏதாவது பேசணும்னா மட்டும்தான் கூட்டு வரணுமா? பாத்துட்டு இருக்கிறது கூட கூட்டு வந்திருக்கலாம்ல. பாத்துட்டு இருக்கவா? ஆமா, எவ்வளவு அழகா சாரி எல்லாம் கட்டி மல்லிகை பூ எல்லாம் வச்சு என் பக்கத்துல வந்திருந்த. ஆனா எல்லாரும் இருந்ததுனால 2 செகண்டுக்கு மேல ஒன்னும் ஒழுங்கா பார்க்க கூட முடியல. அதான் ஆசை தீர ரசிச்சுட்டு வரலான்னு கூட்டு வந்தேன். ஆஹா. என்ன ஆஹா? டாக்டருக்கு ரசிக்கிறதுக்கெல்லாம் தெரியுமா? ஏண்டே, டாக்டரா இருந்தா ரசிக்க தெரியாதா? எனக்கு சொந்தமானது. நான் எப்படி வேணாலும் ரசிப்பேன், எப்படி வேணாலும் பாப்பேன். போங்க, கீழே போமா. எல்லாரும் நம்மளுக்காண்டி தான் காத்துட்டு இருப்பாவ. பிரியா, வெட்கப்படாத. ஏன்? அப்படியே இப்பவே தூக்கிட்டு போயிருவேன். ஆஹா, ரொம்பதான். கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல. பிரியா, என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா. அப்பனா ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ மாமான்னு சொல்றியா? நானா? வேற இனிமே பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட போய் கேட்கவா? இப்படி எல்லாம் பேசாதுங்க, எனக்கு கோவரன்னு சொல்லிட்டேன். இப்ப மொத்தமா கொண்டு காட்டு. 3 வருஷமா நல்லா அலைய வைக்க தெரிஞ்சில்ல. நீங்க தான் பயந்து பயந்து ஓடிட்டு தெரிஞ்சியா? நான் என்ன பண்ண? ஆமாமா, அப்பயே முன்னாடி வந்திருந்தாலும் உடனே சம்மதம் சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பாத்துருப்பாவ. இந்த மாமாங்கிற வார்த்தையை நான் இல்லாத நேரம் யூஸ் பண்ணிய, நான் இருக்கும்போது சொல்ல மாட்டேங்கிறியே. அதெல்லாம் அப்படிதான். பூ வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த வார்த்தையை கேட்டலான்னு பார்த்தேன். சரி, தாலி நான் தானே கட்டுவேன். கட்டும் போது ஐ லவ் யூ மாமான்னு நீ சொன்னாதான் கட்டுவேன். என்ன? யாருக்கு நஷ்டம்? சஞ்சய், என்னமோ 2 வாரத்துல நமக்கு கல்யாணம் இல்ல? ஆமா. அதுக்கப்புறம் நம்ம உங்க வீட்டுக்கு போவோம். அதான் உங்க அம்மா அப்பா இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன? உங்க வீட்டுல உள்ளவங்க எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் அங்க வருவாங்க நம்ம கூட. அப்புறம் என்ன? ஏய் அடியே. உனக்கு சம்மதானா? எனக்கு இப்பவே கூட ஓகே தான். பிரியா, என்ன திடீர்னு? எனக்கு உரிமை இல்லையா? பாடுறா, ஒரு முடிவாதான் இருக்க போலயே. சஞ்சய், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு பேசலாமா? இல்ல, இப்படியே நின்னுட்டும் பேசலாம்ல. ஆஹா, ஏன் அப்படி? அப்பதான் நான் சொல்றத நீங்க கேப்பீங்க. இது பொண்ணுங்க ட்ரிக், அப்படிதானே குட்டிமா? நாங்க எங்க வீக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டு காரியத்தை சாதிச்சிருவியா? அப்பதானே நாங்க கேட்கறதுக்கெல்லாம் நீங்க ஓகே சொல்லுவீங்க. அதை என் குட்டிமாவும் படிச்சுட்டாலே. படிச்சுதானே ஆகணும். எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ பலமா கேட்க போற மாதிரி இருக்கு. நான் எது கேட்டாலும் என் விருப்பப்படின்னு சொல்லிடுவீங்க தானே? இப்படி நின்னுட்டு கேட்டா என்னால என்ன சொல்ல முடியும் வேற? சஞ்சய், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தள்ளுங்க, இது இல்ல வேற என்ன? நாம எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் போக வேண்டானா நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? இப்படியே இருந்தா போதுமா? அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம்
ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி உனை வெல்வேன். அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சு நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் முந்தைய வாழ்தானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே. இதே மாதிரி இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்க போவான்டான்ல. பாடி முடிஞ்சா இனிமே கீழே போமா. இனிமேதான் கேட்கவே ஆரம்பிக்க போறேன். கேளு கேளு. மாமா என்னது மாமா ஒரு தடவை கூட. அதெல்லாம் குடும்போதே அனுபவிச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கேட்டா கிடைக்காது தானே. சரி சொல்ல வந்ததை சொல்லு. இம்சை பண்ணாத. ஏன் ஏன் பண்ணையா? அப்புறம் நான் பொறுப்பில்லம்மா, அதையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் என் டாக்டருக்கு என்ன லிமிட்னு தெரியும். தைரியம் தாண்டி உனக்கு. ஆமா சஞ்சய், சொல்லு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நம்ம எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் போவாண்டானா புரியல. அதான் கல்யாணம் ஆனதான் எங்க அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கு போனோம்னு சொன்னீங்கல்ல. அடி நானா சொன்னேன்? நீ தான் பக்கம் பக்கமா டைரியில எழுதி வச்சிருந்த. உன் ஆசைக்காண்டி தானே எங்க போலான்னு நான் சொன்னேன். ஆமா ஆசைப்பட்டேன் தான். அதுக்காண்டி உடனே போனோம்னெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ கல்யாணம் ஆனதான் உங்க வீட்டுக்கு தான் போனோம். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் இப்ப சாரா ரோஹித் விருந்துக்கு இங்க வந்து நிக்காங்கல்ல, அந்த மாதிரி நாம எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போலாம். அங்கதான் யாருமே இல்லையே, புறவி என்ன விருந்து? நாம 2 பேருமே சமைச்சு சாப்பிடணும். இது கூட நல்லா இருக்குல்ல. ஆமா, அதனால கல்யாணம் ஆனதை நம்ம அங்க போனோம் அப்படிங்கிற முடிவை மாத்திக்கோங்க, சரியா? ஆனா பொண்ணுங்க நீங்க சரியான ஆளுதான். உனக்கு ஆண்டைந்து இதுக்கு சம்மதம் வாங்கணும். ஆமா, அப்ப கோவத்துல ஒரு முடிவு எடுத்தீங்க. நடுவுல வந்து நான் ஏதாவது பேசினேன்னா இன்னும் சேத்தம் திட்டுவீங்க. அதனால இப்படி ஒரு ட்ரிக், அப்படிதானே? சஞ்சய், அது மட்டும் இல்ல, நாம கல்யாணம் ஆன உடனே அங்க போறதுல பெரியவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா போலாம், சரியா? வந்த உடனே உங்க அம்மாட்ட இருந்து உங்களை பிரிச்சு நான் தனியா கூட்டு போன மாதிரி ஆயிரும். சரிம்மா போவாதான், நிறுத்து. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்தேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவும்